வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வர்ற 14ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு காரடையான் நோம்பு. அந்த நோம்புக்கு எல்லாருமே வெள்ளை அடையும் கார அடையும் நம்ம பிரசாதமா பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ரொம்ப ஈஸியான மெத்தட்ல கடையில விற்கிற வரட்டு அரிசி மாவுல இந்த வெள்ளை அடையும் கார அடையும் பண்ண போறோம். ட்ரெடிஷ்னலா பாத்தீங்க அப்படின்னா அரிசியை நல்லா செவக்க வறுத்து அதுக்கப்புறம் அதை பொடிச்சு சலிச்சு எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். அந்த அரிசி வறுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் அதிகமாகவும் எடுக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய மெத்தட்ல பண்ணும்போது, நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல பண்ணும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாவும் டேஸ்டாவும் வருமோ அதே மாதிரி இதுலயும் நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஈஸியான மெத்தட்ல வரட்டு அரிசி மாவு யூஸ் பண்ணி நம்ம காரடையான் நோம்புக்கான வெள்ளை அடையும் கார அடையும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். காரடையான் நோம்புக்கான வெள்ளாடை காராடை பண்றதுக்கு 100 கிராம் காராமணி. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். காராமணி பாருங்க, 2 மணி நேரத்துல நல்லா ஊறிடுத்து இது குக்கர்ல எடுத்துட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதிக விசில் வெட்டோம் அப்படின்னா குழஞ்சு போயிடும். ஒரு விசிலுக்கு கரெக்டா ரொம்ப பதமா வெந்துடும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். வெள்ளாடைக்கு நான் 1 கப்பு அரிசி மாவு, இது கடையில வாங்கின அரிசி மாவு தான். ஸ்டவ் ஃப்ளேம் மீடியம்ல வச்சிருந்து இந்த அரிசி மாவு கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். லைட்டா அந்த பிஸ்கெட் கலர் வரும் இல்லையா, அது வரைக்கும் வறுக்கணும். அரிசி மாவு நல்லா வறுத்தாச்சு. நம்ம கடாயில சேர்க்கறது வெள்ளை வெள்ளையன்னு இருந்தது. இப்ப கலர் பாருங்க, இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுக்கிறதுக்கு லோ டு மீடியம் ஃப்ளேம்ல 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இந்த அரிசி மாவை ஒரு தாம்பாளத்துல கொட்டிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். நம்ம அரிசி மாவு அளந்தோம் இல்லையா, அதே கப்ல 1 கப்பு வெல்லம், அதே கப்ல 2.5 கப்பு ஜலம் விட்டுக்கணும். 2.5 கப்பு. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதும் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாகு எதுவும் வர வேண்டியது இல்லை. ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். நம்ம வெல்லத்தை கொதிக்க வச்சு நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஜலத்தை இதுல விட்டுக்கலாம். இது இப்ப நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிச்சு எடுத்து இதுல 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா துருவினா தேங்காய் துருவல், காராமணி நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதுல இருந்து பாதி இதுக்காக நான் எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இதையும் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. சில பேர் சேர்ப்பா, சில பேர் சேர்க்க மாட்டா. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அரிசி மாவை கொட்டிண்டு நல்லா கிளறிக்கணும். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு இதை நல்லா கிளறிக்கலாம். பாருங்க, நல்லா கிளறியாச்சு. பந்து போல ஒட்டாம வந்துடுது. ஈர கையால அப்படி தொட்டோம் அப்படின்னா ஒட்டாம இருக்கும். ஒட்டாம இருந்தாலும் நல்லா வெந்துடுதுன்னு அர்த்தம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். காரடையான் நோம்பு வெள்ளாடை மாவு கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. இதுல 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். இதை நல்லா பிசைஞ்சின்றுவோம். சாஃப்டா இருக்கு பாருங்க, கொஞ்சம் கூட கட்டி தட்டாம நல்லா வந்திருக்கு. கையில கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன அடையா நம்ம தட்டிக்கலாம். இது போல சின்ன உருண்டையா உருட்டிட்டு பிளாட்டா தட்டிக்கலாம். சென்டர்ல சின்னதா அப்படி பிரஸ் பண்ணி விட்டுப்போம். பாருங்க, இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாட்ல தண்ணி சூடாயிருக்கு பாருங்க. நம்ம வெள்ளை அடைய ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். மூடியை போட்டு மூடிடுவோம். இது ஸ்டீம் ஆறதுக்கு 12ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். 12 நிமிஷம் ஆயாச்சு. இதை போல ஸ்டீம் வந்தாலே வெந்துடுது அப்படின்னு அர்த்தம். பாருங்க, நல்லா வந்துட்டு இருக்கு. மூடியை திறந்து நம்ம பார்த்துடலாம். நமக்கு அந்த கலர் பார்த்தாலே தெரியறது நல்லா வெந்திருக்கு. லேசா ஈரம் பண்ணிட்டு தொட்டு பார்த்தாலும் தெரிஞ்சிடும். கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அதே கடாயில நம்ம கார அடைக்கி வறுத்துக்கலாம். மெஷரிங் கப்ல 1 கப்பு அரிசி மாவு. இதுவும் கடையில வாங்கின அரிசி மாவு தான். வரட்டு அரிசி மாவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாவு. இந்த அரிசி மாவு ரொம்ப கலர் மாற வேண்டாம். ஜஸ்ட் சூடானாலே போதும். கார அடை நம்ம அரிசி மாவு வறுக்காமையும் பண்ணலாம். லேசா வறுத்துட்டு பண்ணோம் அப்படின்னா கார அடை நல்லா வாசனையா இருக்கும். கார அடைக்கான அரிசி மாவு நல்லா வறுபட்டாச்சு. இப்படி கிளறும் போது பார்த்தீங்கன்னா
இப்படி லேசா இருக்கும், வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்கும். இப்படி தொட்டா நல்லா சுருக்குன்னு சூடா இருக்கும். இந்த அளவு வறுத்துட்டா போதும். இப்ப நம்ம இதையும் வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாய், நம்ம அரிசி மாவு அளந்து எடுத்த அதே கப்ல 2 கப்பு ஜலம் விட்டுக்கலாம். அப்படி ஓரத்துல இருந்து விட்டேன்னா திரிக்காம இருக்கும். 2 கப்பு விட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. இதுல கொஞ்சம் கருவேப்பிலை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற காராமணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டுடுவோம். இது ஒரு கொதி வரட்டும். இப்ப கொதி வர ஆரம்பிச்சிடுது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கையால மாவை கொட்டிண்டே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கணும். நம்ம லேசா மாவு வறுத்ததுனால கட்டி தட்டாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா இறுகி வந்துட்டு பாருங்க. கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு முடியை போட்டு மூடிடலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லயே இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆயாச்சு. முடியை திறந்து பார்த்துடலாம். அதோட நல்லா கிளறி விட்டுடுவோம். பாருங்க நல்லா வெந்துடுத்து. கலரே வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு பாருங்க. மூடி போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அந்த ஆவிலே புழுங்கி நல்லா வெந்துடும். பாருங்க சூப்பரா வெந்திருக்கு. இப்படி கிளறும் போது பாருங்க பந்து மாதிரி வருது. பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு. கையை லேசா ஈரம் பண்ணிட்டு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாம இருக்கு பாருங்க. இது நல்லா வெந்துடுத்து. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், கை பொறுக்கிற சூடு வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். கார அடைக்கி மாவு கிளறி வச்சிருக்கோம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்துடுது. லேசா கையில வந்து தேங்காய் எண்ணெயை தடவிண்டு நம்ம சின்ன சின்ன அடையா பண்ணி எடுத்துருவோம். சைஸ் வந்து நம்ம விருப்பம்தான். பாருங்க அழகா விரிசல் இல்லாம நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல பண்ணி நான் ஸ்டீமர் பிளேட்ல எடுத்துட்டு இருக்கேன். நம்ம வந்து இட்லி தட்டுல கூட நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். வாழை இலை இல்லைன்னா லேசா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாட்டில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஸ்டீமர் பிளேட்டை இதுல வச்சுடுவோம். மூடி போட்டு மூடிடலாம். காரடை ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இது வந்து வேகத்துக்கு ஒரு 8ல இருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். வெந்தெடுத்தான்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்துடுத்து. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடாறட்டும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். காரடையா நோம்புக்கான வெள்ளாடையும் உப்படையும் பாருங்க நல்லா சாஃப்டா வந்திருக்கு. நல்லா பஞ்சு போல மெத்துன்னு இருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு அழகா சாஃப்டா வந்திருக்கு. வெள்ளாடையுமே நல்லா சாஃப்டா இருக்கு. பாருங்க நல்லா மெத்துன்னு இருக்கு. நல்லாவும் வெந்திருக்கு. வெள்ளாடையும் காரடையும் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. நல்லா சாஃப்டா வந்திருக்கு. வெள்ளாடையும் காராடையும் வெண்ணையும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து பிரசாதம் எடுத்துக்கலாம். வெள்ளாடை பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா மெத்துன்னு வந்திருக்கு. பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு. வெள்ளாடையும் வெண்ணையோட நம்ம இந்த பிரசாதம் எடுத்துக்கலாம். பிரமாதமா இருக்கு. இந்த கடை அரிசி மாவுல இவ்வளவு ஈஸியா நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னா கூட நம்ப மாட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுல இருக்கிற தேங்காய், இந்த காராமணி, கொஞ்சம் நம்ம ஏலக்காய் சேர்த்திருக்கோம். வாசனையோட ரொம்பவே பிரமாதமா இருக்கு. வெல்லம் வந்து மைல்டா இருக்கு, அதே நேரம் கரெக்டாவும் இருக்கு. இப்ப நம்ம கார அடையை எடுத்துக்கலாம். கார அடையும் பாருங்க நல்லா சாஃப்டா வந்திருக்கு. பஞ்சு போல இருக்கு. இதுல வந்து நம்ம தேங்காய் துருவிட்டு போட்டிருக்கோம். நம்ம அதே வந்து பல்லு பல்லா கீரி கூட நம்ம போட்டுக்கலாம். இதுவே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கு. அதுல நம்ம சேர்த்துக்கிற காராமணியும் வந்து நல்லாவே சாஃப்டா வெந்திருக்கு. நல்ல தேங்காய் பெருங்காய வாசனையோட ரொம்பவே பிரமாதமா இருக்கு. 2 அடையுமே வந்து ரொம்ப நன்னாவும் வந்திருக்கு. அதனே ரொம்ப குயிக்காவும் நம்ம பண்ணிட்டோம். இப்ப இருக்கக்கூடிய இந்த பிஸியான நாட்கள்ல ஆபீஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அரிசியை வறுத்து அரைச்சு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே நேரம் நம்ம ட்ரெடிஷனையும் விடக்கூடாது இல்லையா?
கடையில இருந்து அரிசி மாவு வாங்கிட்டு வந்தாலே போதும், நம்ம டக்குன்னு இதை பண்ணி முடிச்சிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. அதே மாதிரி காராமணியும் லேசா கடாயில வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சேன்னா ஒரு அரை மணி நேரத்துல ஊறிடும். அதுக்கப்புறம் குக்கர்ல ஒரு விசில் விட்டா போதும், கரெக்டா வெந்துடும், குழையவே குழையாது. இதே வந்து நம்ம முத நாளே கூட அரிசி மாவு வறுத்து வச்சிடலாம், அடுத்த நாள் வந்து ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிடலாம். நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல பண்ணும்போது இந்த வெள்ளடையும் காரடையும் எந்த அளவுக்கு டேஸ்டா வாசனையா சாஃப்டா வருமோ, நம்ம வரட்டரிசி மாவுல பண்ணும்போது கூட அதை விட சூப்பரா வரும். பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ண முடியும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய காரடையான் நோம்புக்கு இந்த 2 அடையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க, பிரமாதமா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.